ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ராணி சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த டெக்னாலஜி வேர்ல்டு வந்து ஒரு குழந்தைகளுக்கு எவ்வளோ பாதிப்பை தருது, இல்லை நமக்கு அதை தப்பாக பயன்படுத்தினா நல்லது தான், அதை ராங்காக பயன்படுத்தினா எவ்வளோ ஒரு தீய செயலில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்ற மாதிரி தான் நானாக யோசித்து ஒரு கதையாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு அம்மாவும் பொண்ணும் இருந்துட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் நார்மல் ஏஜ்னு வச்சுக்கோங்க. பாப்பாவுக்கு வந்து ஒரு 20+ அந்த ஏஜில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க நல்லா கஷ்டப்படுற ஃபேமிலி. அவங்க கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் என்ன பண்ணுறாங்க, இந்த வீடியோ பார்க்கையில், ஷார்ட்ஸ் பார்க்கையில், நம்ம இந்த கேம் விளையாடினா வின் பண்ணிடலாம், இல்லை இந்த ஆப் பண்ணினா இது பண்ணிடலாம், சம்பாரிச்சிடலாம், இல்லை இந்த கேம் விளையாண்டு நம்ம நிறைய காசு சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்துட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக. அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன தோணுது, நம்மளும் ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கேமுக்கு உள்ளுக்க போகிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுது. அந்த அமௌண்ட் அவங்க அம்மா வச்சுருந்த வீட்டில் இருந்த அமௌண்ட்டையே போட்டு அந்த கேமுக்குள்ளே போயிடுறாங்க. கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் திருப்பி ஜெயிக்கிறாங்க, நல்லா ஜெயிக்கிறாங்க. ₹1 போட்டால் ₹2 வருது, ₹2 போட்டால் ₹4 வருது, அந்த மாதிரி நிறைய ஜெயிக்கிறாங்க. ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு அத்தோடு நிப்பாட்டி இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் அந்த பொண்ணோட பேராசை என்ன பண்ணியிருக்கு, இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு ஒரு நாள் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் கட்டுனா டபுளாக வர்றதை விட ட்ரிபிளாக வரும், அந்த மாதிரிலாம் யோசித்து அவங்க வந்து சம்பாரித்த மொத்த பணத்தையும் கட்டிடுறாங்க. கடைசியில் எல்லா பணமும் அந்த லாஸ்ட் ஒன்னில் போயிடுது. திருப்பி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிற நகை நட்டில் அந்த பொண்ணு ரொம்ப வெக்ஸ் ஆகி அழுது உட்காந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற பார்த்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பாப்பா நீ ஏம்மா இப்படி இருக்குன்னு சொல்லவும், இல்லைம்மா நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் என்ன ஆனாலும் திருப்பி நான் இதெல்லாம் மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், அந்த அம்மா வீட்டில் இருக்கிற நகை நட்டிலேருந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ முடியுமோ அவ்வளவோ தூரம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அதையும் கட்டி திருப்பி அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் ஜெயிச்சிட்டே வராங்க. திருப்பி பார்த்தா ஃபுல்லாக போயிடுது. மொத்தத்தில் அவங்க வச்சுருந்த அத்தனையும் தோத்துடுறாங்க. அந்த தோத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன ஆயிடுறாங்க, அந்த அம்மா ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆயிடுறாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் கொடுத்து இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணு என்ன ஆயிடுறாங்க தெரியுமா, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோமே, நம்ம அம்மா வச்சுருந்த எல்லாத்தையும் தொலைச்சிட்டோமேன்னு சொல்லி நல்லா வெட்ஸ் ஆகி ஒரு பைத்தியம் முடிச்சு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மென்டலி ப்ரெஷராக அந்த மாதிரி ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அந்த அம்மாவோட நிலைமையும் மோசமாயிடுறது, இந்த பொண்ணோட நிலைமையும் ரொம்ப மோசமாயிடுறது. இந்த மாதிரி தான் இப்போ வந்து நிறைய ஒரு ஃபேமிலிஸில் நிறைய ஒரு கேர்ளாக இருக்கட்டும், பாயாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்விட்ச் பேஷன் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறீங்க. இது தப்பாக சரியான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் பட் இதெல்லாம் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இதில் என்ன, அதாவது ஜெயிச்சா நல்லது தான், தோத்தா அது நமக்கு எவ்வளோ பெரிய வலியை தரணும், அதை தோக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஜெயிக்கிறவங்களுக்கு சரி ஆசை இருக்கலாம், ஆனால் அது அளவோடு இருக்கணும். கொஞ்சமாக, அதாவது ஒரு ரூபா போட்டால் ₹2 வரும்னா அப்போ ஓகே, ₹10 போட்டால் ₹20 வரும்னா ஜஸ்ட் ஓகே. ஆனால் ₹1000 போட்டால் ₹2000 வரும், ₹10,000 போட்டால் ₹20,000 வரும். அந்த மாதிரி அதிக லெவலுக்கு போகிறது தான் தவறு. ஆசையாகவும் இருந்தாலும் ஒரு ஆர்வமாக கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும் கூட அது அளவோடு தான் இருக்கணும். இதுதான் இந்த கதையோட கதை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.